ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அது தட்டியந்தும் மாமி அப்படின்னு. நிர்மலா சீதாராமன் இந்த மழை வெள்ளத்தில் போயும் நிவாரண நிதிகளையும் இதெல்லாம் இந்த பிச்சை கொடுக்கறது, பிச்சை வாங்கிறது இவங்களுக்கு சரியாக போச்சு அப்படின்னு ரொம்ப காண்டமாக பேசியிருக்கிறாங்க. எங்கே பேசுனாங்க, எதை பற்றி பேசுனாங்கன்னு பார்த்தா, இந்த சாணக்கியான ஒரு சேனல் உங்களுக்கெல்லாம் தெரியும், யூடியூப்பில் நம்ம ரங்கராஜ் பாண்டேயோட அந்த சேனல் இப்போ இருக்குதா, யாராவது பார்க்குறாங்களேன்னு கூட தெரியல. ஏன்னா தந்தி டிவி எழுதி கொடுத்த டைலாகெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருந்த ரங்கராஜ் பாண்டே நீ தனியாக டைலாக் எழுதி பேசும்போது இவர் 3% பீப்புள்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் நம்மளால் யாரும் அதை பார்க்குறதை விட்டுட்டாங்க, அதை எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டாங்க. எதோ இந்த நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஆட்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சோம்னா அதுக்கு வருவாங்க. அது மூலிமா மறுபடியும் நம்ம ட்ரெண்ட் ஆகும், நம்ம சேனல் வளரும் அப்படின்னு அவர் ஒரு ஆசைப்பட்டு இந்த அம்மா சும்மா கிடந்த இந்த அம்மாவை கொண்டு வந்து வச்சு இந்த அம்மா இன்னும் தமிழ்நாட்டு மக்களை பிச்சை எடுக்கிறாங்க. இந்த 6000 ரூபா நிவாரண நிதி, இந்த 500 ரூபா 100 ரூபான்னு நிவாரண நிதி கொடுக்குறது, இதெல்லாம் பிச்சை அப்படின்னு மக்களை பிச்சைக்காரங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இவங்க ஏற்கனவே தூத்துக்குடி வந்தப்பையும் இதே மாதிரியான தமிழக மக்களை ரொம்ப கேவலமாக, கொச்சையாக, ரொம்ப திமிரா, ரொம்ப கொழுப்பாக பேசுனது உண்டு. இந்த மாமிக்கு எப்பயுமே கொஞ்சம் கொழுப்பு, திமிரு, இந்த சைக்கோத்தனமாக பேசுறது, எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்குறன்ற பேரில் அவங்கள பேசவே விடாமல் பண்ணுறது, இதெல்லாம் 3% பீப்புள்ஸோட வேலை. அதே மாமி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல உழைக்காமல் பிச்சை எடுக்கிறாங்கல்ல, அது தவறு தான். அப்படி உழைக்காமல் யாரெல்லாம் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலுக்கு வெளியில் கை கால் இதெல்லாம் விளங்காமல், அவங்களால சரியாக நடக்க முடியாமல், உடலில் ஏதாவது ஒரு நோய் இருக்கும், அதனால் அவங்கள சரியான ஒரு இடத்துல ஒரு சமூகத்தோடு சேர்ந்து பயணிக்க முடியாத, இந்த மாதிரி இல்லைனா மென்டலி டிசேபிள்டான ஆளாங்க, இவங்கெல்லாம் கையேந்துவாங்க, அம்மா தாயே அப்படின்னு பிச்சை வாங்குவாங்க. அது அவங்களால இயலாமை. நம்ம நல்லா இருக்கிறோம், நாம் சம்பாதிக்கிற ஒரு பகுதியை அவங்க கொடுக்குறோம், ரைட்டு. இதே நம்ம கொஞ்சம் உள்ளே போனோம்னா உள்ள ஒரு தட்டேந்தி ஒரு 3% பீப்புள்ஸ் நிற்பாங்க. அவங்களுக்கு வேலையே நோகாமல் நோம்பு கும்பிடுறது, அதாவது என்னென்னா நோகாமல் ஓட்ஸ் சாப்பிட்றது. இந்த ஓட்ஸ் சாப்பிட்றது அப்படின்னா அவங்க உழைக்க மாட்டாங்க, உடம்புல கொழுப்பு அதிகமாக ஏறிடும், அதனால் டெய்லி காலையில் ஓட்ஸ் சாப்பிடுவாங்க. அதுதான் ஓட்ஸ் சாப்பிட்றது, வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க இதுக்கு பேர் என்ன ஏமாமி, இந்த 3%ல் நீ பிறந்துட்டு நீ பிச்சையை பற்றி பேசலாமா? பிச்சை எடுக்கிறதுங்கிறதே அது ஒரு புனிதம் தான். அது இயலாமையினால் அவங்க கேட்குறாங்க. அந்த பிச்சையை நீங்கள் பேசலாமா? நல்லா கொழுன்னு கொளுத்து நெய் அது இதுன்னு கடவுளுக்கு நெய் படைங்க, அது படைங்க, இது படிங்கன்னு சொல்லி வாங்கி இந்த 3% நீங்கள் செய்கிற பொய்கள் எல்லாத்தையும் நாங்கள் நம்பி மக்களானப்பட்டவங்க நாங்கள் கொண்டு போய் பணத்தை உங்ககிட்ட பிச்சை மாதிரி போட்டு நீங்கள் எடுக்கிறது தான் பிச்சை. உழைக்காமல் எடுக்கிறான் பாருங்க அவன் பிச்சை. இப்போ கோயிலுக்கு வெளியே எடுக்கிறான் பாரு, அவன் டிசேபிள்டான ஆள், அவன் எடுக்கிறான் ரைட்டு. கோயிலுக்கு உள்ள எல்லாமே இருந்து நீ எடுக்கிற பாரு. இதுக்கு பிச்சையை பற்றி நிர்மலா சீதாராமன் நீங்கள் பேசவே கூடாது. எலக்ட்ரோல் பாண்ட் மூலிமா நீங்கள் எடுத்த பிச்சையை விடவா தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களும் பிச்சை எடுக்கிறாங்க? கவர்மெண்ட்டோட பணத்தை மக்களுக்கு நிவாரணமாக கொடுக்குது, அதை நீங்கள் பிச்சைன்னு சொல்கிறீங்க. அப்போ ஈடியில் நீங்கள் இருக்கிற எல்லா கார்பரேட்டுகளையும் மிரட்டி நரேந்திர மோடிக்காக நீங்கள் தட்டியேந்தி பிச்சை எடுத்து கொடுத்தீங்கல்ல, அதான் இப்போ எஸ்பிஐ எலக்ட்ரோல் பாண்டில் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இல்லை? அப்போது அதுக்கு பேர் என்ன? பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவங்க பிச்சையை பற்றி பேசக்கூடாதுல்ல மாமி. நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர், எக்கனாமிஸ்ட்டு. அவன் எக்கனாமிஸ்ட்னப்போ அவங்க நிறைய நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க. உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ எல்லாம் நிர்மலா சீதாராமனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஆளுகள் தான் நிர்மலா சீதாராமனை பற்றி பேசணும். ஏன்னா சுப்பிரமணிய சாமி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, பாஜகவை சேர்ந்தவர். அவரே சொல்லியிருக்கிறாரு, இவளுக்கு ஒன்றுமே தெரியாது, இவ எங்கே கையில் கேட்குறாங்களோ அங்கே பிஎம் ஆஃபீஸ்லேருந்து வரும்,
அவ எங்கே கையெழுத்து போட சொல்லாமல் அங்கே கையெழுத்து போடுவா, அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு இவனே பேசியிருக்கிறாரு ஒரு பேட்டியில். நிர்மலா சீதாராமனுடைய கணவரே நிர்மலா சீதாராமனுக்கு ஒன்றுமே தெரியாது, எக்கனாமிக் பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு அவங்களும் ஓப்பனாக ட்விட்டரில் பதிவு போட்டுருக்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் வந்து நியமன பதவி 2 வாட்டி நீங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து பிஜேபிக்காரங்கிட்ட பிச்சை எடுத்து பதவி பெற்று அது மூலிமா வந்து நீங்கள் வாங்கி திங்கிற காசு பிச்சையோட கேவலம். அதுக்கு நீ கம்முனு பிச்சை எடுத்துடலாம். எவன் அப்பா வீட்டு காசு, எவன் ஆத்தா வீட்டு காசு, ஆத்தா அப்பான்லாம் வந்து உதயநிதி பேசுகிறாரு அப்படின்னு சொன்ன ஊர்கா மாமி, இப்போ நான் கேட்குறேன், எவன் அப்பா வீட்டு காசை கவர்மெண்ட்டில் எங்களுக்கு கொடுக்குறாங்க? நாங்கள் உழைச்சி நாங்கள் சம்பாரித்த பணத்தில் நாங்கள் கட்டுற மறைமுக வரியிலிருந்து எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போகுது. மக்களுக்கான அரசு, அந்த அரசு மறுபடியும் மக்களுக்காக இயங்குது. இதுதான் நாங்கள் பாதிக்கப்படும் போது, நாங்கள் நல்லா இருக்கும்போது நாங்கள் மக்களுக்கான அரசுக்கு கொடுக்குறோம். நாங்கள் பாதிக்கப்படும் போது அப்படியே ரீசைக்கிள் ஆகுது. மறுபடியும் எங்களை மறுபடியும் ஊக்குவிக்கவும், எங்களை மறுபடியும் நெறிப்படுத்திக்கவும், எங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கவும், எங்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிடவும் அந்த பணம் உதவுது எங்களுக்கு. இதுதான் அரசு, இதுதான் வந்து பொருளாதாரம், இதுதான் எல்லாமே. இந்த நிவாரண நிதி உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ இங்கே மட்டும் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் பிஜேபியில் கட்சிக்காக பதவிக்காக போய் யாருக்காக பிடிச்சி நீங்கள் போய் நிதியமைச்சர் ஆனீங்க? நீங்கள் எந்த ஒரு தொகுதியிலையுமே நில்லாத ராஜ்யசபா சீட்டு வாங்கி நீங்கள் வந்து நியமன பதவியில் உள்ளே போகிறீங்க. இந்த நியமன பதவி அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒன்று தெரியுது. ஒரு குருமூர்த்தி இருக்கிறான் பார்த்தீங்களா, நான் தான் புத்திசாலி அப்படின்னு அப்படியே இவானே பேசிகிட்டு இருப்பான். அந்த 3% அது ஒருத்தன். அது வந்து ஒரு வீணா போன பத்திரிக்கை. அது இது வரைக்கும் நான் கண்ணிலேயே பார்த்ததில்ல. அந்த பத்திரிக்கையை சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த பத்திரிக்கையோட சீப் எடிட்டர். அவன் வந்து ரிசர்வ் பேங்க்கு ஆலோசகரான். இந்தியா எந்த ஒரு கொடுமையான சுச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இவன் என்ன ஆடிட்டரு உடனே வந்து ஏப்பா அவர் சிஏப்பா, அவர் வந்து ஆடிட்டருப்பா. அவங்க எக்கனாமிஸ்ட்டுக்கும் ஆடிட்டருக்கும் வித்தியாசம் இல்லையா? இவர் வந்து ஆடிட்டர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவருக்கு அங்கே இருக்கிறதுக்கு ஒரு தகுதி ஒன்று வேணும். ஒரு ஆர்டிகிளாஸ் எழுதியிருக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்கை பற்றி நீங்கள் ஏதாவது கிளாஸ் எடுத்துருக்கணும். இல்லை இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா கூட எக்கனாமிக்கில் ஏதாவது பிஹெச்டி பண்ணியிருக்கணும். ரிசர்வ் பேங்க்ன்றது ஏதோ வந்து சாதாரண இல்லை. இவனுக்கு வந்து 2 வீலரில் ரிசர்வ் போடக்கூட தெரியாது, சரிங்களா? ரிசர்வ்னா என்னன்னே தெரியாதவங்களாம் ரிசர்வ் பேங்க்கில் வந்து ஆலோசகர் பதவி கொடுத்தா நியமன பதவி எப்படி இருக்கும்? இது வரைக்கும் இந்த கடந்த 10 வருஷத்தில் நியமன பதவின்றதை வந்து கட்சியால், அதாவது ஆளுங்கட்சியால் நியமிக்கப்படுகிற பதவி. இந்த பதவியில் யாருமே இது வரைக்கும் பார்ப்பனர் அல்லாதவர் யாருமே பதவியில் இருந்ததே கிடையாது. எல்லாம் பார்ப்பனர்களை சார்ந்தவங்களை மட்டும்தான் நியமன பதவியில் உட்கார வைக்கிறாங்க. அப்படியும் சரி, ஒரு திறமையான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த குருமூர்த்தி மாதிரி ஒரு உதவாக்கரைங்க தான் வந்து பதவியில் உட்காருது. இது நாம் சொல்கிறல, சுப்பிரமணிய சாமி காரிகாரி துப்புறாரு இவங்களே நியமன பதவிக்குன்னு ஒரு ஒரு சட்டத்திட்டமெல்லாம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து ஒயிட் கலரில் ஒயர்டு ஹெட்ஃபோன் வந்து குறுக்க போட்டுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நியமன பதவி. அதே மாதிரி இந்த 3% பீப்புளில் நீங்களும் ஒரு ஆள் ஆகணும். ஒயிட் கலரில் ஒயர்டு ஹெட்ஃபோன் போட்டிருக்கணும். இதெல்லாம் போட்டிருந்தா நீங்கள் வந்து நியமன பதவிக்கு எலிஜிபிலிட்டி. நீங்கள் படிச்சிருக்க தேவையில்ல, உங்களுக்கு ஒன்றுமே தெரிய தேவையில்ல. நிர்மலா சீதாராமன் மாதிரி என்ன உலக நடப்பு, மக்கள் கஷ்டம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் எக்கனாமிஸ்ட்டு, நான் வந்து ஒரு நிதியமைச்சராக உட்காந்து நான் எல்லாத்தையும் பண்ணுவேன், நான் திமுறாக பேசுவேன். அப்படி தான் இருக்குது இந்த நாடு. அதே மாதிரி இந்த பிராமணர்கள் பாவம், அவங்களுக்கு வந்து ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு செக்ஷன் ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதாவது நீங்கள் ஸ்டேட் பேங்க்கோட பேங்கிங் எக்ஸாம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளாம் 75 to 80க்கு மேலே வாங்கினா கூட நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்காது. அவன் வெறும் 25 மார்க் வாங்கினாவே அவன் போய் உக்காந்துருவான். புரியுதுங்களா? அந்த 10% இடஒதுக்கீடில் அவன் பூந்துருவான். ஏன்னா அவன் இருக்கிறதே 3%. அவனுக்கு 10% வந்து நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாருமே அந்த எக்ஸாம் எழுதுகிறவன் எல்லாருமே வந்து அதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகிறான். அப்படி படித்தவன் தான் போய் இன்றைக்கி ஸ்டேட் பேங்க்கில் எல்லாம் உக்காந்துக்கிட்டு
இல்லை நான் 3 மாதம் ஆகும் அந்த டேட்டாவெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறவனுங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து கிறுக்கு பசங்க தான் அங்கே இருக்கிறாங்க. 3% பீப்புளு 10% இடஒதுக்கீடுல உள்ளே போனவன் ரிசர்வேஷன் பிச்சை அப்படின்னு இவனுங்க தான் சொல்லுவானுங்க. ரிசர்வேஷன் பிச்சையில் வந்தவங்க, கோட்டாவில் வந்தவனுங்க அப்படின்லாம் பல இடத்துல கேவலப்படுத்துவாங்க. இந்த கோட்டாவில் இன்றைக்கி இவனுங்க போய் உட்காந்துட்டு இருக்கிறது என்னன்னு சொல்கிறது? மொத்தத்தில் ரிசர்வேஷன்றதை வந்து பிச்சைன்னு சொல்லவே கூடாது. அது யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும். ஆனால் இவனுங்களே சொல்லலாம், இவனுங்க எடுக்கிறது ரிசர்வேஷன் பிச்சு தான். இப்போ மோடி ஆட்சி வந்து எடுத்தால் இந்த 10% இடஒதுக்கீடு. நாம் என்ன சொல்கிறோன்னா, நிர்மலா சீதாராமன் வந்து பிச்சை எடுக்கிறது, மக்கள் வந்து பிச்சை எடுக்கிறாங்க, கவர்மெண்ட்டு பிச்சை போடுது. இதே மாதிரி குஷ்புன்ற ஒருத்தி வந்து இப்போ தான் வைரலாக பேசிட்டு போனால், பிச்சை போட்டா அப்படின்லாம் பேசிட்டு போனான். அதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி அவளை பற்றிலாம் பயங்கரமாக பேசியாச்சு நம்மளுடைய வீடியோவில். நீங்கள் வேணால் சேனலில் இருக்க போய் பாருங்கள். நிர்மலா சீதாராமன் ஏன் இதை இப்போ பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. மக்களை திசை திருப்புறதுக்காக இந்த பிச்சை ஏற்கனவே வந்து குஷ்பு எல்லாத்தையும் செருப்பு கழட்டி அடித்தாங்க. இப்போ நாமளும் அதை பேசினா நம்மளையும் அடிப்பாங்க. அப்போ மக்களுடைய கவனம் வந்து வேறு பக்கம் திசை திருப்போம், இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பக்கம் போகாது அப்படிங்கிறது தான் அந்த மாமியோட ட்ரிக்கு. நாம் என்ன சொல்கிறோம், ஒரே டைமில் இடது காலில் இருக்கிற செருப்புலையும் அடிப்போம், வலது காலில் இருக்கிற செருப்புலையும் அடிப்போம். நாங்கள் ரெண்டையும் பார்ப்போம் மாமி, நாங்கள் சாதாரணப்பட்ட ஆளுகள் கிடையாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரு கோணம் இல்லை, நாங்கள் 4 கோணங்களில் சிந்திப்போம். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையிலேயே ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பனுக்கும் தான் உங்களை பெற்றாங்க அப்படின்றது உறுதியாக இருந்தால், தயவு செஞ்சு இந்த தூத்துக்குடி, ராமேஸ்வரம், காயல்பட்டினம், மதுரை, திருநெல்வேலி இந்த 5 இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நின்று நீங்கள் ஜெயிச்சு எம்பி ஆகி போங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், ராம் கிரிட்டிக்கில் வந்து ராம் வந்து சவால் விட்டுட்டாரு, நான் சவாலை ஏற்றுக்கிறேன்னு போயிடாதீங்க. அத்தனை பேரும் செருப்பை மாலையாக கொத்து ரெடியாக வச்சுருக்கிறான். வந்தால் அழகாக பொத்துனாப்பில் மாட்டிவிட்டு கழுத மேலே ஏற்றி அனுப்பி விட்ருவாங்க. தயவுசெய்து போயிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய பாச்சாங்க பழிக்காது. ₹1 கொடுக்காம நீங்கள் வந்து இன்றைக்கி பிச்சையை பற்றி பேசுகிறீங்க. கோடிக்கணக்கில் நீங்கள் கொள்ளடிக்கிற உங்களுக்கு 500 1000ம் பிச்சை காசாக தான் தெரியும். எங்களை மாதிரி ஏழைகள் அவங்களுக்கு இந்த 500 1000 பெரிய காசு தான். நாங்கள் சம்பாதிக்கிற காசு அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்குற அந்த 1000 500 எங்களுக்கு பெரிய காசு தான். ஏழைகளாக இருக்கிறது எங்கள் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற காசையும் கொச்சப்படுத்தி காட்டுறீங்க பார்த்தீங்களா? அதுவும் ஒரு நிதியமைச்சராக இருந்துக்கிட்டு இவ்வளோ கேவலமாக, இவ்வளோ ஒரு மோசமாக ஆச்சாரங்கிறீங்க. உங்களுக்கு எங்கே உங்களுக்கு இந்த ஆச்சாரம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. 3% நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற அடாவடித்தனம் தாங்கவே முடியல. 2024 தேர்தலில் நல்ல உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும் அப்படிங்கிறத நம்பி அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.